தமிழக அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா, அல்லது அரசு பணிக்காக காத்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பேரிடியா? தமிழக அரசோட ஒரு ரகசிய ஆலோசனை இப்போ கோட்டை வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. தமிழக அரசு ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயது மீண்டும் உயர்த்தப்பட போகுதா? ஏற்கனவே 58 இருந்து 60 உயர்த்தப்பட்ட நிலையில இப்போ அதை 62 மாற்றுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனைகளை தொடங்கியிருக்காரு. இது ஊழியர்கள் மீதான பாசமா, அல்லது காலியா இருக்கிற கஜானாவை காப்பாற்ற எடுக்கப்படுற ஒரு தற்காலிக திட்டமா? ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில நிதி நெருக்கடியால எடுக்கப்பட்ட அதே பாணியை இப்போ திமுக அரசும் கையில் எடுக்க போகுதா அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இதன் பின்னணியில இருக்கிற அந்த நிதி நெருக்கடி என்ன? முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகள் கிட்ட கேட்ட அந்த ரகசிய ரிப்போர்ட் எதை பத்தினது? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்தலாமா என்கிற ஒரு ஆலோசனையை அண்மையில உயர் அதிகாரிகளோட நடத்தி இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். மத்திய அரசோட சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி பதவிக்கு வர்ற உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் ஓய்வு பெறும் வயது 60, மற்றவங்களுக்கு 58 தான். கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது நிலவுன நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை விவகாரங்களால அரசு ஊழியர்களுக்கு செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதியம் வழங்குறதுல சிக்கல் எழும்புச்சு. இதனையடுத்து உயரதிகாரிகளிடம் விவாதித்தார் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அரசு ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தினா போதும், சமாளிச்சிடலாம், செட்டில்மெண்ட் ஓய்வூதியம் வழங்க வேண்டிய நெருக்கடியில இருந்து தற்காலிகமா ரிலீஃப் கிடைக்கும் என்று அதிகாரிகள் கொடுத்த ஆலோசனையின்படி 60 உயர்த்தினாரு. அதுதான் தற்போது வரைக்கும் நடைமுறையில இருந்து வருது. நிதித்துறை வட்டாரங்களின்படி தற்போது சுமார் 25,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிதியாண்டுல ஓய்வு பெற இருக்காங்க. இவர்களுக்கான பணிக்கொடை, விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் மற்றும் இதர ஓய்வூதிய பலன்களுக்காக மட்டும் அரசுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. ஏற்கனவே கடன் சுமையில இருக்கிற தமிழக அரசுக்கு இந்த உடனடி செலவை தள்ளி போட வயது உயர்வு ஒரு தற்காலிக வடிகாலாக பார்க்கப்படுது. இந்த நிலையில தற்போதைய திமுக ஆட்சியில முந்தைய அரசை விட நிதி நெருக்கடிகள் உச்சத்தில் இருந்து வருது. பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி உதவிகள், தேர்தலை முன்வைத்து அறிவிக்கப்படும் நிதி உதவிகள் என நிறைய நிதி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மாற்று திட்டங்கள்ல இருந்து மடைமாற்றம் செய்யப்படுது. இந்த சூழல்ல நடப்பு நிதி ஆண்டுல ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்காம தவிர்த்தா தேர்தல் நேரத்துல அது பிரச்சனையா வெடிக்கலாம். அது தேவையற்ற அதிருப்தியை உருவாக்குனா அதை சமாளிக்கிறதும் கடினம் என அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதனை அடுத்து உயர் அதிகாரிகளோட ஆலோசிச்சிருக்காரு ஸ்டாலின். அப்போதான் ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்தினா சமாளிக்கலாம் என யோசனை சொல்லப்படுது. அதே சமயம் இதுக்கு உடனடி ஒப்புதலை கொடுக்காத முதல்வர் ஸ்டாலின் அப்படி வயதை உயர்த்துறது மூலமா எதிர்கொள்ள வேண்டிய சட்ட சிக்கல்கள், பாதகங்கள் என்ன, கிடைக்கிற பலன்கள் என்ன என்பது பற்றிய ஒரு விரிவான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். தற்போது இந்த விவகாரம் அரசு ஊழியர்கள் மத்தியில கசிஞ்சிருக்கு. இருப்பினும் இந்த முடிவுல இருக்கிற மிகப்பெரிய சவால் வேலை வாய்ப்பு. அரசு பணிக்காக காத்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மத்தியில இது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக புதிய நியமனங்கள் குறைஞ்சிருக்க நிலையில புதிய காலி பணியிடங்கள் உருவாவது மேலும் 2 ஆண்டுகளுக்கு தள்ளி போகும். இது வரும் தேர்தல்ல இளைஞர்களோட வாக்குகளை பாதிக்குமா என்ற தயக்கமும் அரசுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர் சங்கங்களுக்குள்ளேயே இதுல மாறுபட்ட கருத்துகள் நிலவுது. பதவி உயர்வை எதிர்பார்க்கிற இளநிலை அதிகாரிகளுக்கு சீனியர்களோட பணி நீட்டிப்பு முட்டுக்கட்டையா அமையும். ஆனா பண பலன்களை பெறதுல உள்ள தாமதத்தை விட பணியில நீடிப்பதே பாதுகாப்பானது என ஒரு தரப்பினர் கருதுறாங்க. இந்த இருமுனை போட்டியை முதல்வர் எப்படி கையாள போறாரு என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தின்படி மாநில அரசு ஊழியர்களுக்கு அவர்களோட கடைசி அடிப்படை ஊதியத்துல 50% உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமா வழங்கப்படும். டாப்ஸ் திட்டத்தின் கீழே ஊழியர்கள் தங்களோட அடிப்படை ஊதியத்துல 10% ஓய்வூதிய நிதிக்கு செலுத்தணும். கூடுதல் நிதி தேவையை மாநில அரசே ஏற்கும். இந்த திட்டத்தால ஓய்வூதிய நிதிக்கு 13,000 கோடி கூடுதல் செலவு அரசுக்கு உடனடியா ஏற்படும். பணியில இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு உண்டு. ஒரு ஓய்வூதியதாரர் மரணம் அடைந்தா அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்துல 60% குடும்ப ஓய்வூதியமா பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு கிடைக்கும். ஓய்வு அல்லது பணி மரணத்தின் போது சேவை
காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக 25 லட்சம் பணிக்கொடை வழங்கப்படும். தகுதி சேவை காலம் நிறைவு செய்யாதவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்து டாப்ஸ் அமலுக்கு முன்னாடி ஓய்வூதியம் பெறாம ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் உண்டு. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி அரசு பங்களிக்க வேண்டும். இது ஊழியர்களோட ஊதியத்தை பொறுத்து அதிகரிக்கக்கூடும். 60 வயதுல இருந்து 62 ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது என்பது தற்காலிகமாக நிதி நெருக்கடியை சமாளிக்க அரசுக்கு ஒரு பெரிய மூச்சு காற்றா அமையலாம். ஆனா அதே சமயம் லட்சக்கணக்கான இளைஞர்களோட வேலைவாய்ப்பு கனவு மற்றும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற இளநிலை அதிகாரிகளோட எதிர்பார்ப்புகள் என்ன ஆகும்? அரசு ஊழியர்களோட நலன் ஒரு பக்கம், தமிழகத்தோட எதிர்கால தூண்களான இளைஞர்களோட நலன் இன்னொரு பக்கம். முதல்வர் ஸ்டாலின் எடுக்க போற அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான முடிவு யாருக்கு சாதகமா அமைய போகுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்த உங்களோட கருத்து என்ன? ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்துவது சரியான முடிவா அல்லது இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? Subscribe to One India and never miss an update.